அப்போ தான் ஐடாஸ் கடருடைய சிந்தையில் கர்த்தருடைய அழைப்பு அவர்கள் உணர்கிறார்கள். நான் ஊழியம் செய்தால் இதே ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் நான் ஊழியம் செய்வேன், இங்கே இருக்கிற மக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்வேன், இங்கே இருக்கிற மக்களை சுகப்படுத்துவேன், குணமாக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறான்னு சொல்லி ஊழியத்தின் அழைப்பை டாக்டர் ஐடாஸ் கடர் உணர்ந்து கொண்டு இப்பொழுது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய 2வது மருத்துவமனையாக இருக்கிறதான கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி என்கிற மருத்துவமனையை நிறுவி ஆயிரக்கணக்கான லட்சம் கணக்கான செவிலியர்களை டாக்டர்ஸை உருவாக்கி இன்னைக்கு நிறைய நோயாளிகள், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நோயாளிகள் அந்த இடத்துல சுகம் பெறுகிறார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த குணமாக்கும் வரும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஐடாஸ் கடர் அவர்கள் பண்ண ஊழியமும் குணமாக்குற ஒரு ஊழியம் தான். அன்னை தெரேசா அவர்கள் செய்ததும் ஒரு குணமாக்குற ஊழியம் தான். அவர்கள்